Hello guys, welcome back to JBList channel. இந்த வீடியோல இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன மெடுசாஸ் வெனம் படம் எப்படி இருக்கு அத பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கற ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க and subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மெடுசாஸ் வெனம் இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆன ஒரு ஸ்னேக் ஹாரர் த்ரில்லர் மூவி and IMDb ல இருந்து 5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டைரக்டர் சேஸ் மார்ட்டின் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சில பாம்புகளா பெண்களா மாதிரி ஒரு தப்பான தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. and அவங்க கஸ்டமருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அத அவங்க மீறினாங்க அப்படினா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சோ இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா லோலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றா. அதுக்கப்புறம் அந்த குரூப்போட அவளோட ஜர்னி எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் மூவி இன் 2023 அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படம் மொக்கையா இருக்குங்க. சோ இந்த படத்துல தமிழ் டப்பிங்கே கொஞ்சம் நீட்டா இருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ஓகே தான். பட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தாங்க. பாசிட்டிவ் சொல்றதுக்கு தமிழ் டப்பிங்கை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவே ஒஸ்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படத்துல ஒரு கதை இல்ல, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, இது எப்படி பாக்குறது, என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பமாவே வந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அதனால ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. சோ டோட்டலி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டா கண்டிப்பா பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல படம் இருந்தா போய் பாருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் thanks for watching and bye bye.